பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த தலைப்பினுடைய பெயர் லிவிங் அண்டர் ஓப்பன் ஹெவன். அதாவது என்ன, திறந்த வானத்தின் கீழ் வாழ்வது. சரிங்களா? ஏன்னா இந்த சீரீஸினுடைய தலைப்பு என்னவென்றால் திறந்த வானத்தின் கீழ் வாழ்வது, லிவிங் அண்டர் ஓப்பன் ஹெவன். அதாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் வந்து சேர்வதற்கு தடையாக இருப்பதை நாம் அகற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு நடத்த இருக்கிறேன். அநேக காரியங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அதாவது வானத்தினுடைய மதில்கள் நமக்கு திறக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. நாம் வேதத்திலே நாம் தெரிந்து கொண்ட அளவுக்கு, நாம் கேட்ட அளவுக்கு, நாம் பிரசங்களை கேட்ட அளவுக்கு நாம் மனதிலே நமக்கு தெரிந்த காரியம் என்னவென்றால், தசம பாகம் கொடுக்காதது தான் நமக்கு வானத்தினுடைய மதங்களை அடைக்கிறது. தசமாக கொடுத்தோம் என்றால் வானத்தினுடைய மதங்கள் திறக்கப்படும் என்று நம்ம நினைத்திருக்கிறோம். தசமபாகம் மட்டும் கொடுக்காமல் இருப்பது மட்டுமல்ல, தசமபாகம் கொடுத்ததினாலே நமக்காக வானத்தின் மதங்கள்லாம் திறக்கப்படும் என்று சொல்ல முடியாது. இன்னும் அநேக பல காரியங்கள் தசமபாகம் நன்றாக கொடுத்தா கூட கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வராமல் தடையாக இருப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அதை நம்ம தெரிந்து கொள்ள விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சத்தியம் மிக முக்கியம். நமக்கு மனக்கண்களை தெளிவாக்கும், தெரிந்து கொண்டால் இன்று நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்ப பல காரியங்கள் நம்முடைய வாழ்விலே வானத்தை அடைத்து போடக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வானம் நமக்கு நேராக என்ன செய்கிறது, அடைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்ப திறந்த வானம், லிவிங் அண்டர் ஓப்பன் ஹெவன் என்று சொல்கின்ற பொழுது எதை குறிக்கிறது என்றால், திறந்த வானம் என்று எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம் என்பதை சொல்வதுதான் திறந்த வானம். புரியுதா? திறந்த வானம் என்று சொல்வதுன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்பது. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு மிகவும் சமீபமாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அதற்கேற்ற பாத்திரமாக இருக்கிறோம் என்பதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். சரிங்களா? நம்ம இருப்பதுதான் திறந்த வானம் என்று சொல்லக்கூடிய. ஹல்லேலூயா. இப்ப கையில பாஸ்போர்ட் இருந்தா எந்த நேரத்தில் எந்த தேசத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். ஹல்லேலூயா. பாஸ்போர்ட் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதே போல நாம் தேவனுடைய நமக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த நிலைமையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமையில நாம் இருப்பதுதான் திறந்த வானம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய தயவையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கீழும் ஒரு மனிதன் குறைவில்லாமல் வாழ்வதுதான் திறந்த வானம். சரிங்களா? தேவனுடைய தேவனுடைய தயவையும், அதாவது கிருபையையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது, எப்பொழுதும் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொண்டு அவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் கீழ் வாழ்வதுதான் என்னது, திறந்த வானம். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம திருக்குறள் வசனமாக மலாக்கி chapter 3 verse 10, மல்கியா 3:10 எடுப்போம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஆலயத்தின் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம கர்த்தருக்கு கொடுக்கின்ற பொழுது, வேத வசனத்தின்படி கொடுக்கின்ற பொழுது நமக்கு நேராக வானத்தின் இடம் பலகணிகள் என்று, பலகணிகள் என்றால் அது விண்டோ என்று பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் வானத்தின் மதகுகள். புரியுங்களா? எப்படி ஒரு டேம் இருக்குது, அந்த டேமுக்கு இருக்கிற மதகுகள் இருந்தால் மதகை திறந்து விட்டால் என்ன செய்கிறது, தண்ணீர் பாய்கிறது. அதே போல வானத்தின் மதகுகள் நமக்கு நேராக திறந்து விடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்றால் இந்த தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பலகணிகள் என்றால் அது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜன்னல் பாருங்க, அதே போல் அல்ல. புரியுங்களா? அதனுடைய முழுமையான அர்த்தம் என்றால், எழுத்தின்படி பார்த்தோம் என்றால் வானத்தின் மதகுகளை திறப்பேன். புரியுங்களா?
மதகளை திறந்தா அந்த டேம்ல தண்ணி எப்படி வரும்? பாய்ந்து கொண்டு சீர் பாய்ந்து வரும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் தாராளமாய் கரை புரண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். புரியுங்களா? மதகளை திறக்கப்பட்டு பாய்ந்து வருகிற வெள்ளத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் தாராளமாய் புரண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்மை வைக்க பிரியப்படுகிறார். ஏனென்றால் அதான் சொல்கிறார், தேவன் சொல்கிறார், நான் வானத்தின் மதில்களை திறப்பேன். அது எப்படி இருக்குன்னா, பெரு வெள்ளம் சீறி பாய்ந்து வரக்கூடிய ஒரு பெரு வெள்ளத்தை போல இருக்கும். அதான் ஓப்பன் ஹெவன். ஓப்பன் ஹெவன்ஸ் என்றால் திறந்த வானங்கள். எப்படியாக நோவா காலத்திலே வானம் திறக்கப்பட்ட பொழுது ஏன்னா மழை கொட்டி உலகத்தையே தண்ணீரால நிரப்பி வெள்ளமாக ஆக்கியது போல அப்படியாக வானத்தின் மதில்கள் நமக்கு நேராக திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அதுல முதலிலே சொல்லப்பட்ட 14 வசனங்களிலும் ஆசீர்வாதங்களை குறித்து என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. முதல் 14 வசனங்களும் உபாகமம் Deuteronomy chapter 28ல 1 to 14 verse பார்த்தோம் என்றால் ஆசீர்வாதத்தின் கீழ் வாழ்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திறந்த வானத்தின் கீழ் நீங்கள் வாழ்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பதாக பார்க்கின்ற பொழுது அதன் பிறகு சாபத்தின் கீழ் வாழ்வதை குறித்து 15வது வசனத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 140 நிலை அவ்வளவு சாபங்களை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இதுல? உபாகமம் 28வது அதிகாரத்திலே. ஆனால் அதுல உபாகமம் 28 வசனம் 23ல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அது பார்ப்போம். 28 தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயும் இருக்கும். பாருங்க, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். அப்ப தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலம் போல் இருக்கும் என்று சொல்கின்ற பொழுது வானம் திறக்கப்படாமல் அடைக்கப்படுகிறது. புரியுங்களா? அந்த சாபத்தை குறித்து சொல்கின்ற பொழுது அப்ப வானம் திறக்கப்படாம வெண்கலம் போலனாக்க அது என்ன செய்யாது? மேகம் போல இருந்தால் தான் வானம் என்ன செய்யும்? திறக்கப்படும். வெண்கலம் போல இருந்துச்சு என்ன செய்ய முடியாது? திறக்கப்படாது. அது யாரும் அது திறக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப சில பார்ப்போம், வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்களிலும் என்ன இருக்காது, அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு காரியமும் சரிப்பட்டு வருவதில்லை என்று சொல்வார்கள். ஒரு காரியங்கள் சில கைவிட்டு வரல, சரிப்பட்டு வரவில்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு நேராக வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நேராக வானம் வெண்கலம் போல, வெண்கல தட்டு போல இருக்கிறது, வெண்கலம் போல இருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நினைச்ச முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்ப அவங்க வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது வானம் மூடப்பட்டதாக தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தூரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்கள் இந்த வானத்தை அடைத்து போடக்கூடியதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரணங்கள் வானத்தை மூடுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்ப அதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆனால் இங்க வந்திருக்கிற ஒருவர் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தூரமாக இருந்து விடக்கூடாது, உங்களுக்கு நேராக வானம் அடைபட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புரியுங்களா? ஏனென்றால் நம்ம இவ்வளவு நாட்களாக இந்த காரியங்கள்லாம் நம்ம வானத்தை அடைச்சு போட்டுச்சா, நான் கர்த்தருக்கு சரியா தானே கொடுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல? ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதை தெரிந்து கொண்டோம் என்றால் அப்பொழுதும் நமக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் திறவுகோலை உங்க கையில கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவனால் எல்லாம் கூடுங்க, ஆனால் உங்க வாழ்க்கையில அது நடக்காதுங்க. நீங்க கர்த்தரோட கோஆபரேட் பண்ணாதான் எல்லாமே கூடும். அதனால கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆசீர்வாதம் மடியில பொத்துன்னு ஊழாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கோஆபரேட் பண்ணணும். கோஆபரேட் பண்ணாதான் ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய முடியும்? சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அநேக வாழ்க்கையில் பார்க்கின்ற போது அவங்க வாழ்க்கையில வெற்றியை காண முடியவில்லை, வெற்றியோட வாழவில்லை பார்க்கிறோம். அப்ப சில வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன், ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர். அந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் ஒரு ஏழை ஊழியராக ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நாட்களில் கூட பாருங்க, அவர் அந்த குடிசையிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற வேண்டும் என்ற பொழுது அவங்க வீட்டில் இருந்த அந்த திருச்சபை, சின்ன திருச்சபை தான்,
அந்த திருச்சபையில் இருந்த எல்டர் வீட்டுல, ஒரு மூப்பர் வீட்டுல ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து அதுல அவரும் அவருடைய பிள்ளைகளும் எல்லாம் அதுல குடியிருந்தாங்க. ஆனால் அது என்ன இருக்கு, அவருக்கு சௌகரியம் இல்லாமல், ஒரு வசதி இல்லாமல் அசௌகரியமாக அது இருந்தது. பாருங்க, பிள்ளைகளையும் மனைவி வச்சு ஒரு ரூம்ல, சின்ன ரூம்ல வந்து அது அவங்க சபையினுடைய எல்லோருடைய ரூம்ல அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஏன்னா அவரால் ஒரு பெரிய வீடு எடுத்து வாடகை கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இல்லை, வசதி வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு ஏழை திருச்சபையின் போதகராக இருந்தார். அந்த மூப்பருடைய சிறிய வீட்டறையில் அவரை தங்கி கொண்டு இருந்தார். அப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஓட்டி கொண்டிருந்ததுனாலே ஒரு நாள்ல அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க, அவரிடத்துல வந்து, ஐயா நீங்க ஒரு சின்ன வீடை கூட வாடகை எடுக்க உங்களால முடியல, அது வந்து நம்ம சபையினுடைய எல்டர் வீட்டில் ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறோம், அவங்களுக்கு சிரமம், நானும் பிள்ளைகளை வச்சுட்டு பிள்ளைகளை வெளியே வர முடியாம சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறேன், அதனால நீங்க என்னைக்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்களோ அன்றைக்கு நான் என்ன செய்யறேன், ஏன்னா வந்து உங்களோட சேர்ந்து வாழ வர்றேன், அதனால இப்ப மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு செல்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் அவருக்கு மண்டையில சுர் என்று உரைக்க ஆரம்பித்தது.